ஆனா இது வந்து ஜாதிக்காய் நாத்து. ஒரு நாத்து வந்து 30 ரூபா ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா. இதுல வந்து ஒட்டு கட்டின ரகங்களும் இருக்கு, ஒட்டு கட்டாத ரகங்களும் இருக்கு. நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒட்டு கட்டாத ரகங்கள்னா விதையில இருந்து உற்பத்தி பண்ணது. சரி சரி. இது வந்து ஒரு 6 மாசம் நாத்துங்க. தென்னை மரம் அந்த மாதிரி நட்டிருக்க விவசாயிகள் வந்து தென்னை மரத்தையே முழு வருமானமா நம்பி இல்லாம 4 தென்னை மரத்துக்கு நடுவுல ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல வந்து நடலாம்னா, மரம் வந்து ஒரு 20 அடிக்கு கேப் விட்டு தென்னை மரம் நட்டுனாங்க அப்படின்னா இந்த நடலாம். ஜாதிக்காய் வந்து பார்த்தோம்னா எப்ப காய்க்கும் அப்படின்னா ஒரு 4 to 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் மரம் காய்க்க ஆரம்பிக்கும். இந்த மரத்துல இருந்து வர காயில இருக்க எல்லா வெரைட்டிஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். காயில அந்த மேல வந்து ஒரு சில் மாதிரி இருக்கும். அந்த சில் வந்து நம்ம தேங்காய் மேல ஒரு மட்டை மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இந்த காய் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஜாமு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தோம்னா ஜாதி கொட்டை உள்ளார இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தோம்னா கொட்டைக்கு மேல ஒரு தோல் மாதிரி சகோதரத்துல வந்து லேயர் மாதிரி சுத்தி இருக்கும். அது வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார இருக்க கொட்டை அதுவுமே நல்ல ரேட் போகுதுன்னா, அது கொட்டையை வந்து உடைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் தனியா ரேட்டுக்கு. ஆமா, ரேட் அதிகமா. நம்ம கிட்ட எவ்வளவு மரம் ஸ்டாக் இருக்குது இப்ப? ஆனா இது வந்து ஒரு 350 கண்ணு பக்கமா 350 சேல்ஸ் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குன்னு உன்னதமாவே ஃபார்மா அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தென்னை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. வெளியில எல்லாம் என்ன ரேட்னா போகுது? ஆனா இதுவே வந்து நீங்க வெளியில வாங்குனீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாத்து 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரியா ரேட். அது நமக்கு பாதி ரேட்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.